எப்படியும் காலையில் எழுந்திரிச்ச உடனே வீடு பூரா தேடி இருப்பீங்க. என்ன தேடினாலும் கிடைக்க மாட்டேன். ஏன்னா நான் தான் அப்பா வீட்டில் இல்லையே. கல்யாணம்னா இதோட இன்னும் அதிகமான பிரச்சனைகள்லாம் வரும். அப்போ நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு வை. நான் எவ்வளோ வாட்டி சொன்னேன் உங்ககிட்ட, இப்போதான் பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அதுக்குள்ளே இன்னொருத்தனை கூப்பிட்டு வராதீங்கன்னு. ஆனால் நீங்கள் தான் கேட்கல. என் பொண்டாட்டி கிட்ட எனக்கு என்ன ஈகோ? குறிப்பா மணிமேகலை என்கிற என் தாயார். என்னங்க? என்ன எழுதியிருக்கா? இந்த படி. எனக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் இந்த வேலையை பாப்பான்னு எனக்கு தெரியும். சொன்ன கதையிலே நான் ஒரு வரியானே. நீங்க இவ்வளோ ஜாயிலா பேசுவீங்களா? பேசக்கூடாதுன்னா சொல்லுங்க, பேச மாட்டேன். சிறு கனவுகள் நழுவவா. நாளைக்கு நான் செத்துட்டா கூட பரவாயில்ல பரத், ஆனா உன் மனைவியா வாழ்ந்துட்டு செத்துணும். அப்படியே ஒன்று விட்டானு வை. எப்படி எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருக்கும் நெகட்டிவிட்டி பற்றி யோசிக்கிறீங்க? இப்போ எங்கே ஸ்டே பண்ண வைக்க போற? அதாண்டா எனக்கும் புரியல. கையில் வேற சுத்தமாக காசும் எதுவும் இல்லை. டேய், அந்த ஆள் இங்கேயோ உக்காண்டான்டா. என்னடா பண்றது இப்போ? உனக்கு ஓனர் இல்லை, இங்கே ஒரு பொண்ணு வந்துச்சு. அது ஏதோ இங்கே வந்த மாதிரி இருக்கு. உள்ள யாராச்சும் என்ன இருக்காங்களா? சொல்றீங்க? இந்த வீட்டில் பொண்ணா? வந்ததும் வந்துட்டும் போய் கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஏதோ சூடா சமோசா சாப்பிடலான்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிடுற. கல்யாணம்டி. ஓடுகாலி ஓடுகாலி, எவன் ஊர் பேர் தெரியாதவங்க கூட ஓடி போயிருக்கா? அவ கண்டி கையில கிடைக்கணும். ஏய், இப்போ நிக்க போறியா இல்லையா? என்ன சீன் போடுறியா? ஏய், நீ தாண்டி பேசின இருக்கும்போது கிளம்பி இங்க வந்த. பாரு, ரெண்டே விஷயம்தான். இந்த ஊர்ல உன்னை தவிர எனக்கு வேற யாரையும் தெரியாது. நாளைக்கு நம்ம கல்யாணம் நடந்தே தீரணும். ஏய், கொஞ்சம் சும்மா இருக்கியா? சும்மா நச நசன்ட்டு. நச நசனா? ஆமா, நான் தானே ஓடி வந்தேன். பேசுவேன். சும்மா லூசு மாதிரி பேச வச்சு அரஞ்சன் வை. ஹலோ சொல்லுங்கப்பா. இன்னும் எவ்வளோ நாள் தானே போனவளை பற்றி நினச்சின்னு இருப்பான் அவன். நாங்கள்லாம் முக்கியமே இல்லையா அவனுக்கு? வாழ்க்கை ஃபுல்லாக அப்படியே இருந்துருவான் அவன்.